4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு வந்திருக்கிறது, குரு விரயத்தில் இருக்கிறது, சுக்கிரன் புதன் விரயத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உங்க சைடு உங்க பேச்சு மற்றவங்க கண்டுகாத மாதிரி தெரியும். 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க ரொம்ப முக்கியமானவங்க தான், நீங்களும் பேசிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க சொல்ல பார்த்து முக்கியமான ஒருத்தர் கேட்கறத விட மற்றவங்க பேசுறதை கேட்டுட்டே இருப்பாங்க. உங்க பேச்சு கேட்காதது உங்களுக்கு வருத்தம் அளிக்கும். கேட்காத இடத்துல சொல்லக்கூடாது, அமைதியா இருங்க. இன்னொரு காலம் உங்களுக்கு வரும், உங்க பேச்சு மேடையாருக்கான காலம் வரும். உங்க பேர் தான் போட்டிருப்பாங்க பத்திரிகையில, முக்கியமான பேச்சாளரா. வேற ஒருத்தர் வந்து அங்க பேசிட்டு இருப்பாரு, டைம் முடிஞ்சிருக்கும், நீங்க பேச முடியாம போயிருக்கும், வருத்தம் இருக்கும். ஒரு நாட்டியம், ஒரு வேஷம் இருக்கும், ஒரு நாடகத்துல ஒரு வேஷம், ஒரு சினிமால கூட அவங்களுக்கு பெரிய இது கொடுக்கறன்னு கூப்பிட்டு போய் 2 வார்த்தை பேசிட்டு எடிட்ல போயிருக்கிறது வருத்தம் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இன்னைக்கு நடக்கும். அதை கொஞ்சம் எதிர்க்காம சரிபடுக்கணும். அதை விட்டுட்டீங்கன்னா அடுத்தது நல்லது நடக்கும். இன்னும் பெரிய ஒரு வாய்ப்பு வந்தாலும் ஒரு எதிர்த்தீங்கன்னா, ஏப்பா இந்த பையன் சரியில்லைப்பா, வேண்டாம் போ சொல்லிடுங்க. அதனால எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கரெக்டா கொண்டு போகணும். சித்திர நட்சத்திரக்காரங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. சுவாதியில பிறந்தவங்களுக்கு நீங்க நிறைய மதிப்பெண் வாங்குற அளவுக்கு எழுதியிருப்பீங்க, ஆனா குறைஞ்ச மதிப்பெண் போட்டிருப்பாங்க. ஒருவேளை மறந்து கூட போட்டிருப்பாங்க, அப்புறம் திரும்ப பேசி அப்புறம் சரி பண்ணி ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அதுக்காக கண்ணில் தண்ணி விட்டுறாதீங்க. திரும்ப அடுத்த டெஸ்ட்ல வாங்கினா போதும். அம்மனை கும்பிடுங்க. விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியூர் பிரயாணத்துல சில ஸ்டெப்னில ஏறலாம் எடுத்துட்டு போயிட்டு பஞ்சரானம்னா கடைசியில கண்டிட்டு சிரமப்படுவீங்க. அதை நான் இப்பவே சொல்லிட்டு இருந்தீங்க, கேட்டிருக்கீங்க நிகழ்ச்சி. ஸ்டெப்னில ஏறலாம் பார்த்து போங்கன்னு சொல்லி, ஏடிஎம் கார்டு எடுக்காம பணம் எடுக்காம போயிட்டு சிரமப்படுவீங்க. சில சமயம் பணம் எடுத்துட்டு போனா சில பேர் வீட்லயே வச்சுக்குவாங்க, கொட்டியில் போட்டு பூட்டியே வச்சுக்குவாங்க, எடுக்க மாட்டாங்க. அதை பண்ணாதீங்க. இன்னைக்கு நவகிரகங்களை கும்பிடுங்க.